அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்றெண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தெசலோனிக்கேயர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே முதல் அதிகாரத்தில் இன்றைக்கும் ஒரு 3 வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த 3 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகள், நாம் அனுதினம் அனுபவிக்கிறவைகள், அவைகளை குறித்தது. ஆகவே அவற்றை தியானம் பண்ணுவது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அது ஒரு தூண்டுகோலாய் உதவுகிறதாய் இருக்கும் என்கிற அந்த ஒரு விசுவாசத்திலேயே இந்த வசனங்களை இன்றைக்கு தியானிக்கிறோம். பாருங்கள், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்கள், துன்பங்கள். இன்னும் அடுத்த வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க. ஆக இந்த 2 வசனங்களிலும் ஒன்றை சொல்லுகிறது, நாம் சகித்து கொள்ளுகிற உபத்திரவங்களும் துன்பங்களும். நாம் பாடுபடுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுபடுகிறோம். இந்த உபத்திரவம் என்ன, துன்பம் என்ன, பாடுகள் என்ன? உபத்திரவம் என்பது நான் என்னால் முடியாத, ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நெருக்கப்பட்டு இருப்பது தான் உபத்திரவம். ராஜ்யம் இருக்கிறது, அது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு பலமான ராஜ்யம் இந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக படையெடுத்து வருகிறது. இந்த ராஜா என்ன செய்வான்? அவன் கோட்டை கதவுகளை மூடிவிட்டான். வெளியிலிருந்து பொருட்கள் வர முடியாது, உள்ளே இருந்து வெளியே போக முடியாது. தண்ணீர் பஞ்சம், ஆகார பஞ்சம் ஏற்படுகிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு பஞ்சம் இஸ்ரவேலிலே ஏற்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அந்த பஞ்சம் எவ்வளவு கொடிதாயிருந்தது என்றால், நீங்கள் பாருங்கள், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 28, 29. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். 2 பெண்கள் ராஜாவினிடத்தில் நீதி கேட்டு வருகிறார்கள். அந்த வழக்கு என்ன? உன் மகனைத்தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். பஞ்சத்தின் கொடுமை
தாங்கள் பெற்ற பிள்ளைகளை தின்று உயிர் வாழ அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த பெண் சொல்லுகிறாள், அப்படியே என் மகனை நேற்று தின்றோம், இன்றைக்கு உன் மகனை தா என்றால் இந்த பெண் மாட்டேன் என்கிறாள். ராஜா அவன் பார்த்தான், இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளேயா என் ராஜ்யம் இருக்குதுன்னு அவன் உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து அவன் தாழ்த்தினான். உபத்திரவம் இப்படித்தான் இருக்கும். அநேக நேரங்களில் நமக்கு உபத்திரவம் இப்படித்தான் வரும். இன்னும் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அதை உபத்திரவ காலம் என்று தான் சொல்லுகிறார்கள், ட்ரிபுலேஷன் பீரியட். அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் ஒரு முத்திரையை தரிக்க கட்டாயப்படுத்தப்படுவார்கள். அதை தரிக்காத 666, அதை தரிக்காதவன் வாங்கவும் விற்கவும் முடியாது. இன்றைக்கும் கொஞ்சம் அதனுடைய ஒரு ஃபோர்டேஸ்ட், எப்படி இந்த உபத்திரவம் இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் காண்கிறோம். நம்முடைய அரசாங்கத்திலே பணம் போடுவதற்கும் எடுப்பதற்கும் ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு என்று ஏதாவது ஒரு எண் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் பண பரிமாற்றம் நடத்த முடியாது. இது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழி நடத்துகிற ஒன்று, ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒன்று. அந்த 666 வரும்போது ஜனங்கள் யோசிப்பார்கள், இது என்ன, ஆதார் கார்டு மாதிரி ஒன்று, பேன் கார்டு மாதிரி ஒன்று என்று அவர்கள் நினைத்து கொள்வார்களே ஒழிய, தேவனுக்கு விரோதமாக நம்மை வழி நடத்த, சாத்தானை வணங்க எனக்கு உள்ள ஒன்று என்று ஜனங்கள் நினைக்க மாட்டார்கள். அதனால்தான் தேவன் சொன்னார், கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். அது உபத்திரவம். இந்த உபத்திரவத்திலே இருக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. உபத்திரவங்களின் மூலமாக சோதிக்கப்படுகிறது. என் விசுவாசம் சோதிக்கப்பட்டால், யோபு 23:10 சொல்லுகிறான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆகவே இந்த உபத்திரவங்கள் நம் விசுவாசத்தை சோதித்து நம்மை பரிசுத்தப்படுத்த அவைகள் உதவுகின்றன. வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள் வருகிறது. அநேக நேரங்களில் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுவது அதிக கடினமாக தோன்றுகிறது. அந்த மாதிரி நேரங்களில் நான் எங்காவது ஓடிவிடுவோமா என்பது போல் நமக்கு ஒரு மனநிலை வந்து விடுகிறது. ஆனாலும் அந்த நேரத்தில் நான் தேவனை விசுவாசித்து, எனக்கு வந்திருக்கிற இந்த உபத்திரவம் தேவன் அறிந்து அனுமதித்த ஒன்று என்று நினைப்பேனே ஆகில், இந்த உபத்திரவம் என் விசுவாசத்தை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவம் யாருக்கென்றால் உலகத்தின் பிள்ளைகளுக்கு அல்ல, போலி கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, உண்மையான விசுவாசிகளுக்குத்தான் உலகத்திலே போராட்டங்களும் உபத்திரவங்களும் உண்டு. அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசியானால் உனக்கு உபத்திரவம் வரும். நீ பிள்ளையானால் தகப்பன் உன்னை சிட்சிப்பார், தண்டிப்பார். அந்த உபத்திரவம் உனக்கு நல்லது.
அப்போஸ்தலர் 14 பவுல் தன் சீஷர்களுக்கு சொல்வது என்னவென்றால், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே இந்த உபத்திரவங்கள் நாம் சரியான முறையில் எதிர்கொண்டு உபத்திரவங்களை சகித்து ஜெயம் பெறும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது மட்டுமல்ல, நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமானவர்களாய் மாறுகிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு போகும் ஒரு ஏணியின் படிகள்தான் இந்த உபத்திரவம். அப்படி என்றால் படிகள் இல்லாத ஏணிகளினால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லவே இல்லை. ஆனால் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் விரும்புகிறோம். எனக்கு ஒரு உபத்திரவம் இருக்கக்கூடாது, நான் சமாதானமாக வாழணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். இதுதான் இன்றைக்கு நம்முடைய விருப்பம். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், நீ உண்மையாய் விசுவாசித்தால் உனக்கு போராட்டங்களும் உபத்திரவங்களும் உண்டு. ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்று ஒரு மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் ஒரு யூதன். அவன் ருமேனியா தேசத்திலே அவன் ரட்சிக்கப்பட்டவன் ஒரு சபை நடத்தி கொண்டிருந்தான். ருமானியா தேசம் கம்யூனிஸ்டுகள் பிடியில் வந்த பொழுது சபைகளை அழித்தார்கள். அப்பொழுது இந்த உம்பிராண்டை அவர் மனைவி மகனையும் பிடித்து கொண்டு போய், நீங்கள் நடத்துகிற சபையில் யார் யாரெல்லாம் உறுப்பினராய் இருக்கிறார்கள், எங்களுக்கு அதை சொல்லுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் ரிச்சர்ட் உம்பிராண்ட், என் மந்தையின் ஆடுகளை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று விட்டார். அப்போது அவன் சொன்னான், அப்படியா? அப்படியானால் நான் பார், உன் கண் முன்னே உன் மனைவியை நான் உபத்திரவத்திற்குள்ளாகிறேன், அவளுக்கு நான் பாடுகளை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு உபத்திரவத்தை கொடுத்தார்கள். அவளோ தாங்க முடியாமல் அலறினாள். இந்த ரிச்சர்ட் உம்பிராண்டுக்கு சொல்லிவிடுவோமா என்கிற நிலை வந்த பொழுது அந்த சபினா என்கிற அவனுடைய மனைவி சொன்னாள், உம்பிராண்ட், நான் ஒரு கோழையின் மனைவியாக இருக்க விரும்பவில்லை, கிறிஸ்துவுக்காக தைரியமாக நில் என்று சொன்னாள். அவனுடைய விசுவாசம் பலப்பட்டது. அவன் மகிமை அடைந்தான். இன்றைக்கும் உலகம் எங்கிலும் இந்த உம்பிராண்டை பற்றி பேசுகிறோம். அவனுடைய முன்மாதிரியினால் உபத்திரவங்களை சகிக்க பலப்படுகிறோம். லட்சக்கணக்கான பேர் இவனுடைய சரித்திரத்தை வாசித்ததினால் பலப்பட்டிருக்கிறார்கள். டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் இதை அனைத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். உபத்திரவங்கள், இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் தேவனாலும் வரலாம், சாத்தானாலும் வரலாம். இந்த உபத்திரவத்தில் அது தேவனால் வருகிறதென்றால், தேவன் அனுமதித்து வருகிறது என்றால், அதன் நோக்கம் என் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு. ஆகையால் சகோதரனே, உங்களுக்கு உபத்திரவம் வந்தால் நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், என் விசுவாசம் பலப்பட தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார், இது எனக்கு ஒரு நன்மையாக முடியும் என்று நினைத்து கொள்ளுங்கள். கஷ்டம்தான், பாடுகளை சகிப்பது
மிகவும் கஷ்டம்தான். சாத்தானுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன? ஒரு உபத்திரவத்தை ஒரு விசுவாசிக்கு கொடுத்து அவனை தேவனை தூஷிக்கும்படி செய்ய வேண்டும், அவனுடைய விசுவாசத்தை அழிக்க வேண்டும் என்பது சாத்தான் கொடுக்கிற உபத்திரவங்களின் நோக்கம். யோபுவிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். 1:11 2:5 அவன் உம்மை தூஷியானோ பாரும். சாத்தானுக்கு யோபு தேவனை தூஷிக்க வேண்டும் என்பது, அவன் விசுவாசத்தை மறுதலிக்க வேண்டும் என்பது வாஞ்சை. அதற்காக அவனை தேவனின் அனுமதியோடு உபத்திரவப்படுத்தினான். இயேசு கிறிஸ்துவும் லூக்கா 22:31 அவர் தான் மரிக்கும் முன்னதாக பேதுருவை பார்த்து சொன்னார், சாத்தான் உன்னை சுளகினால் புடைக்கிறது போல சோதிக்க அனுமதி பெற்று கொண்டான். எப்படி தேவனின் அனுமதி பெற்று யோபு அவன் சோதிக்கப்பட்டானோ அதே மாதிரி பேதுருவையும் சோதிக்க சாத்தான் அனுமதி பெற்றான். சகோதரனே, உனக்கு வரும் சோதனைகளும் உபத்திரவங்களும் தேவன் அனுமதிப்பார் என்றால் அவர் உன் விசுவாசம் பலப்படும். திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட நம்மை விடமாட்டார். ஆகவே உறுதியாய் நில்லுங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், உபத்திரவத்தை சகியுங்கள், சகித்து ஜெயுங்கள். உங்கள் விசுவாசத்தினால் மேன்மை அடைவீர். சாத்தானின் நோக்கம் இதுதான். ஆண்டவர் பேதுருவிட்ட சொன்னார், சாத்தான் உன்னை சுளகினால் புடைப்பது போல் அவன் உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். எனக்கு ஒரு உபத்திரம் வருது, என் விசுவாசம் தடுமாறுதுன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வல்லமையான தேவன் உண்டு. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், என் விசுவாசத்தை காப்பாற்றுகிறவர். உண்மைதான். ஒரு பாடுகளுக்குள்ளாக ஒருத்தன் கடந்து போகிறான் என்றால் அவன் முகத்தில் சந்தோஷம் இருக்காது, சமாதானமும் இருக்காது. ஒரு பெண் ஒரு அழகான கிளியை வளர்த்து வந்தாள். அதற்கு சிப்பி, CHIPPIE என்று பெயர். நன்றாக பாடிக்கொண்டே இருக்கும், அவளோடு ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் இவள் அந்த கூட்டை சுத்தம் பண்ணுவதற்காக, அதில் உள்ள எச்சங்களை உரிவதற்காக வேக்யூம் கிளீனரை அதற்குள் வைத்து ஆன் பண்ணினாள். திடீரென்று ஒரு ஃபோன் வரவே இந்த வேக்யூம் கிளீனரை விட்டு இவள் ஃபோனிலே போய் யாரென்று பார்த்தாள். திடீரென்று கப்பென்று ஒரு சத்தம் கேட்டவுடன் தான் இவளுக்கு தெரிந்தது, நான் இந்த வேக்யூம் கிளீனரை ஆன் பண்ணியே வைத்து விட்டேனே என்று ஓடி வந்து ஆன் பண்ணினாள். ஆனால் பாருங்கள், கிளிக்கூண்டிற்குள் கிளி இல்லை. என்ன நடந்தது? இந்த வேக்யூம் கிளீனர் கிளியையும் சேர்த்து உறிஞ்சி குப்பை பையுக்குள் கொண்டு தள்ளிவிட்டது. உடனே இவள் அவசரமாய் அந்த குப்பை பையை எடுத்து திறந்து அதற்குள் இருந்த கிளியை தோண்டி எடுத்து தட்டி பார்த்தாள். அதற்கு உயிர் இருந்தது. உடல் முழுவதும் குப்பை. ஆனால் அந்த கிளியோ சோர்ந்து போய் இருந்தது. இந்த நேரத்தில் அந்த பெண் ஒன்று செய்தால், இவ்வளவு அழுக்காக தூசியாய் இருக்கிறது, இதை குளிப்பாட்டுவேன் என்று சொல்லி டேப்பை திறந்து இந்த கிளியை குளிப்பாட்டினாள். அந்த தண்ணீரின் குளிரினால் கிளி நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஐயையோ, இதற்கு இன்னும் உபத்திரவம் கொடுத்து விட்டேனே என்று சொல்லி உடனே அவள் ஓடினாள். தான் குளித்த பின் தன் முடியை அவள்
காய வைப்பதற்கு வச்சிருக்கும் ஹேர் ட்ரையரை எடுத்து வந்து இந்த கிளியின் மேல் அவள் அந்த காற்றை பாய்ச்சினாள். அந்த கிளி வெந்து போவது போல் சூடாகி அலறியது. ஆனாலும் உடனே நிறுத்தி கிளியை கூண்டிற்குள் மறுபடியும் விட்டாள். ஒரு வாரம் கழித்து அவளுடைய நண்பன் ஒருவன் அவளிடத்தில் ஒன்றை கேட்டான். உன் கிளி இப்போ எப்படி இருக்கு? அவள் சொன்னாள், சிப்பி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடுது இருக்கு. ஆனால் ஒன்று அது இப்போ பேசவும் மாட்டேன்னுது, பாடவும் மாட்டேன்னுது. அப்படி உட்கார்ந்து வெறுமனை வெறீச்சென்று பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த கிளியின் உற்சாகம் எடுபட்டு போனது. சகோதரனே, நேரம் பாடுகளினூடாய் கடந்து செல்லும் பொழுது, ஒன்றன் பின்னொன்றாய் வரும் பொழுது, நேரும் இப்படி உற்சாகத்தை இழந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார். லேசான உபத்திரவம் அதிக கனமான மகிமையை கொண்டு வரும் என்று கொரிந்தியரில் சொல்லியிருக்கிறார். சகோதரனே, தைரியமாயிரும். உபத்திரவங்களை தைரியமாய் சகித்து கொள்ளும். உபத்திரவங்கள் மூலமாய் நாம் பரலோகராஜ்யம் போவோம். ஒவ்வொரு உபத்திரவத்திற்கு பின்னாலும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அது என் விசுவாசம் பலப்படுகிறதா இருக்கும். என் உபத்திரவத்தினால் இன்னொரு சகோதரன் பலப்படுவாராக இருக்கும். ஆகவே நாம் உபத்திரவங்களையும் பாடுகளையும் நாம் தேவனுடைய பலத்தால் சகித்து அவரை மைமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் நாங்கள் சிக்கிக் கொள்ளும் பொழுது இதன் மூலமாக உம்மை மைமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.